அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோஃபியா. பார்வையற்ற குழந்தைகளை பெரும்பாலும் நம்ம ஓவர் ப்ரொடெக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்குறோம். இது பார்வையற்ற குழந்தைகள் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். குழந்தைங்கள நீங்கள் அவங்களையே சாப்பிட விடுங்க, அடுத்தது அவங்களையே ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ண விடுங்க. நீங்கள் இன்னமும் அவங்கள பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்க. ஓகே, உங்களோட கன்சர்ன் எங்களுக்கு புரியுது. உங்களுடைய பாசம் அனுதாபமாக ஆக வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து இந்த குழந்தைகளை நீங்கள் சாப்பாடு ஊட்டி விடுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் பாத்ரூம் கூட்டு போயிட்டு அவங்க பாத்ரூம் போனதுக்கப்புறமா அந்த ரெஸ்ட் ரூமில் நீங்கள் தண்ணி ஊற்றி அலசி விடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து இந்த விஷயங்கள், இந்த வேலைக்கு அப்புறமா இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்ற புரிதல் இந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே அவங்க உங்களை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மனிதர்கள் இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு தலைமுறையினரும் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழலை நம்ம கட்டாயம் கொடுக்கணும். கண்ணு தெரிஞ்ச பிள்ளையாக இருந்தால் எப்படி நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நடக்க கற்றுத்தரோம், பேச கற்றுத்தரோம், ஒரு பாத்ரூம் கழுவுறதுக்கு கற்றுத்தரோம். நீ பாத்ரூம் போனியா, டாய்லெட் போனீங்கன்னா இந்த மாதிரி கழுவிக்கணும், இந்த மாதிரி சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், சாப்பிட்டதுக்கப்புறமா கை கழுவணும், கை கழுவிட்டு வாயெல்லாம் துடைக்கணும், இப்படியெல்லாம் சொல்லித்தரமோ இதே மாதிரி பார்வை இல்லாத, பார்வை குறையுடைய குழந்தைகளுக்கு கட்டாயம் சொல்லித்தாங்க. அவங்களோட வேலையை இன்னைக்கு நீங்கள் செஞ்சு பழகுனீங்கன்னா நாளைக்கு தலைமுறை மாற்றங்கள் வரும்பொழுது, நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆன பிறகு வர்ற ஒய்ஃப் இதை செய்ய மாட்டாங்க, வர்ற ஹஸ்பண்ட் செய்ய மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி விஷயம், ஒரு புடவை கட்டுறதா இருக்கட்டும், ஈவந்தோ நீங்கள் பார்வை இல்லாத குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நாப்கின் வைக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாதான் முடியும். உங்களுடைய பாசத்தை அனுதாபமாக மாற்றாதீர்கள். ஓவர் ப்ரொடெக்ஷன் நல்லதில்லை. ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து பழக்குங்க. தொடர்ந்து பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.